ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹெல்த்தியான பொரிச்ச கூட்டு அவரைக்காவும் கேரட்டும் வச்சு பண்ண போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு. இதை முதல்ல கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இப்போது காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகா நான் 4லேருந்து 6 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துருக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. இது கூடவே கடைசியாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி விழுதாக நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு இதில் அவரைக்காவும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஊற வச்ச பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா மூழ்க இருக்கணும். ஸோ அது அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 4லேருந்து 5 விசில் விடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் தானாக அடங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காயும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இந்த பருப்பை நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதில் இப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இது இப்போது நம்ம தேவையான பதத்துக்கு இது நல்லா கொதிக்க விடணும். கொத்தமல்லி தழை தூவிடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இது ஆப்ஷனல் தான், தேவையான சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ட்ரெடிஷ்னல் அண்ட் டெலிஷியஸான பொரிச்ச கூட்டு அவரைக்காவும் கேரட்டும் வச்சு இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இதில் என்ன காய் வேணால் சேர்க்கலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.